ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ஒரு சூப்பரான வெஜிடபிள் வச்சு பராத்தா பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 பெரிய வெங்காயத்தை பைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப நைஸாக. அதை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். கேரட், பீன்ஸு, கேபேஜு, பொட்டேட்டோ, இந்த 4 வெஜிடபிள் தான் தேவைப்படுது. இப்போ கேரட்டு, பீன்ஸு, கேபேஜையும் ரொம்ப நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த ஆனியனோட நல்லா வெந்து வரணும். நைஸாக கட் பண்ணால் தான் இது நல்லா வெந்து வர்றதுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதில் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம இந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். நம்ம நைஸாக நறுக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப டைம் எடுத்துக்காது. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்க விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சு வைங்க. மூடி போட்டுட்டிங்கன்னா ஓரளவுக்கு சீக்கிரமாக வெந்துடும். மூடி போட்டுட்டு எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. கம்மியாகவே உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம மாவில் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். அதனால் இந்த வெஜிடபிளுக்கு தேவையான உப்பை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம திருப்பியும் ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப வெஜிடபிள் நிறைய சேர்க்கறனால ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்துடலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட பச்சை ஸ்மெல்லாம் எதுவும் வராத அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நம்ம நல்லா கலந்து விட்டு இந்த காயோடு சேர்த்து இந்த மிளகாத்தூள் வாடையெல்லாம் நல்லா போகட்டும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கே தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி அந்த ப்ரௌனிஷ்லாம் சூப்பராக பாருங்கள் ஒரு கலர் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தோல் உரிச்சிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு உருளைக்கிழங்குல வேக வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம். மேஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த காயோடய சேர்ந்து இந்த உருளைக்கிழங்கும் நல்லா வதக்கட்டும். பாருங்கள், நான் எப்படி எந்த மாதிரி சூப்பராக அந்த ஒரு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கிது பாருங்கள். உதிரியாக இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடணும். சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சே நீங்கள் வதக்குங்க, சரியாக இருக்கும். இந்த பேட்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ ஃபைனலாக நம்ம கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். இதை நம்ம அதோட மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஒரு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் பேட்டர் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், ஆறிடுச்சு. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் 2 டம்ளர் நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்க போகிறோம். இதுக்கு தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம். இதில் இந்த உருளைக்கிழங்கு இந்த காயோடு சேர்த்து பிணையிறப்பே கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு தண்ணி பத்தலை, ரொம்ப கட்டி மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தெளிச்சிட்டு பிணைங்க போதும். பாருங்கள், சூப்பராக பிணைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ சப்பாத்தி கட்டையில் வச்சு லைட்டாக திரட்டி இந்த மாவோட பாருங்கள் சூப்பராக பாருங்கள் திரட்டி எடுத்திருக்கேன். ஸ்மூத்தாக, ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. ஓரளவுக்கு மேலாக தேய்ச்சி நீங்கள் 2 பக்கட்டும் தோசை தவாவில் போட்டு சுட்டு எடுத்துட்டிங்கன்னா வெஜிடபிள் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக எம்மியாக இருந்துச்சு. நம்ம இது செய்கிறப்பே மாவுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் இந்த மசாலாவோடய சேர்த்து நீங்கள் மாவோட சேர்த்து மசாலாவையும் சேர்த்து பிணையிறப்ப சரியாக இருக்கும். தண்ணி தேவைப்படாது. தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தெளிச்சிக்கோங்க, ஓகேவாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், 2 ஸ்பூன் நெய் விட்டு நான் பராத்தா சுடுறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. கிறிஸ்பியாக பாருங்கள், வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருந்துச்சு. இதில் நம்ம கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ் இதெல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. பாருங்கள், சூப்பராக நான் வந்துருச்சு பரோட்டா ரெடியாகி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.